அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி அதாவது என்எஸ்டிஎல் ஐபிஓ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஒரு இன்வெஸ்டராவோ இல்ல ஒரு ட்ரேடராவோ இருப்பீங்க. ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷன், உங்களுடைய டீமேட் அக்கவுண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே யார் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க? செபி அப்ரூவலோட இவங்க எல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த வீடியோல வந்து இருக்கு. ஸோ என்எஸ்டிஎல் இந்த கம்பெனி என்ன விதமான ஃபங்ஷனாலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ பத்தின ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபைனலா கிரே மார்க்கெட் ரிவ்யூவும் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ண போறேனா இல்லையான்றதும் ஃபைனலா டிசிஷன் வந்து எடுப்போம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பினான்சியல் அட்வைசர ஒரு தடவ செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாரி உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நானு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். ஸோ யாரெல்லாம் நீங்க தமிழ்லயே நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கன்டென்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்ணீங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ நான் வந்து ஒரு இன்டர்னலா ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள அதாவது 15/8/2025க்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர ரீச் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல நான் வந்து கன்டென்ட் எல்லாமே நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வின் பண்ணுவோமா? இல்ல லூஸ் பண்ணுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி ஓகேங்களா. ஸோ இந்த என்எஸ்டிஎல் இவங்க வந்து என்ன விதமான ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் அப்படின்றத நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்எஸ்டிஎல்னா நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி லிமிடெட். இவங்க வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் ஆன ஒரு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன? அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது உங்களுடைய செட்டில்மென்ட், உங்களுடைய டிரான்சாக்ஷன், உங்களுடைய டீமேட் அக்கவுண்ட் வந்து மேனேஜ் பண்றது. நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேடிங் பண்றதுக்கான உங்க ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெட்ஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து இத வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரு. அதுல ஒரு லீடிங் ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அததான் வந்து பண்ணா, இவங்க வந்து ஒரு செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து எல்லாமே பேப்பர் டாக்குமெண்ட்ல பார்த்துட்டு இருக்காங்களா? அப்படி இல்லன்னா வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் மூலியமா பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ்ல தான் இவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி ட்ரேட் செட்டில்மென்ட், ஆஃப் மார்க்கெட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஓகேங்களா? ஸோ பிளட்ஜிங் ஆஃப் செக்யூரிட்டீஸ், கார்ப்பரேட் ஆக்ஷன் ஸோ இது எல்லாமே இவங்க மேஜரா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு ஷேர்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றீங்க. ஸோ இஓடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இஓடிங்க்கும் இவங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஓவரால் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஓகேங்களா. ஸோ பேக் எண்ட்ல என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இது வந்து நீங்க கன்சாலிடேட்டா நீங்க ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்க டிமேட் அக்கவுண்ட்ல இருந்துட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட்டுமே இவங்க என்ன பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. நான் டிஸ்போசபிள் அண்டர்டேக்கிங்க்கும் இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட 2 சப்சிடியரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ என்எஸ்டிஎல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஸோ என்டிஎம்எல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் பேமெண்ட்ஸ் பேங்கிங் லிமிடெட் அப்படின்றத வந்து என்ன சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்எஸ்டிஎல்லோட டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிங் ஓகேங்களா, ஒரு பேமெண்ட்ஸ் பேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது, இவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க. ஸோ ஓகேங்களா. இப்ப நான் வந்து ஒரு இன்வெஸ்டரா நான் வந்து இருக்கேன். நான் வந்து என்னன்னா ஒரு புரோக்கர்ல வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து டிமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிமேட் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் செபி ரிஜிஸ்டர்ட் படி என்னன்னா, இவங்க கிட்ட போயிட்டு என்னன்னா சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ என்எஸ்டிஎல்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 39.45 மில்லியன் அளவுக்கு டிமேட் அக்கவுண்ட் என்னன்னா, இவங்க கிட்ட வந்து பார்த்தா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 39 பார்த்தீங்கன்னா, 3,94,00,000 இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கு. ஸோ ரிஜிஸ்டர்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு புரோக்கரா போயிட்டு டெபாசிட் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு 294 இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ட் இஷ்யூவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 33,758 அந்த அளவுக்கு இருக்காங்க. அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 95% 99% வந்துட்டு நம்ம இந்தியன் லெவல்லயும் வந்துட்டு என்னன்னா, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 186 நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த் என்ன? அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஃபர்ஸ்ட் லீடிங் டெபாசிட்டரி ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்எஸ்டிஎல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கு? ஸோ எலக்ட்ரானிக் மெத்தட்ஸ்ல எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம்? அதுவும் எவ்வளோ அக்யூரேட்டா பண்ணலாம்? எப்படி எஃபிஷியன்சியா பண்ணலாம்? ஸோ இந்த விதமான எல்லா புரொடக்ஷன் என்வாயர்ன்மென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, புது புது இன்னோவேஷன் எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுடைய மேஜர் ஒர்க் வந்துட்டு பண்றாங்க. ஸோ இவங்களது இதெல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கு எப்படி வேணும்? ஸோ ரோபஸ்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும் தான் இவங்களால வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கன்டினியூஸா உங்களுடைய ரெவென்யூமே நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேபிளாவே இருக்குன்னானா, அதே மாரி என்னன்னா கன்டினியூஸா உங்களுக்கு ரெவென்யூ வரதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸும் நல்லாவே இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அவங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுடைய பிசினஸ் வெர்டிகல்ஸ் இவங்க எதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, இவங்களுடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஆகட்டும், டேட்டாபேஸ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டைவர்சிஃபை பண்ணிட்டு, நல்லா ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ஸ்ல இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஒரு நல்ல சீனியர் மேனேஜ்மென்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இவங்க என்ன விதமான கோர் ஆக்டிவிட்டீஸ் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய சப்சிடியரிஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்திருக்காங்க. இவங்களுடைய காம்படிட்டர் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கோம். இவங்க கிட்ட எவ்வளோ டிமேட் அக்கவுண்ட் இருக்கு, எவ்வளோ டெபாசிட்டரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ புரோக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இந்த வீடியோ நம்ம எதுக்கு பார்க்குறோம் ஓகேங்களா? ஸோ இப்போ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த ஐபிஓ நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2 பெர் ஷேர்ல இவங்க வந்து வராங்க. இஷ்யூ பிரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ரூ. 760 இருந்து ரூ. 800 வரைக்கும் வராங்க. ஸோ நீங்க மினிமமா பார்க்கும்போது ரூ. 760க்கும் நீங்க அப்ளிகேஷன் வந்து போடலாம். ரூ. 800க்கும் நீங்க அப்ளிகேஷன் போடலாம். ஆனா நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன வந்து அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மோஸ்ட்லி ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓவர் சப்ஸ்கிரைப் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து என்னன்னா, இருக்கிறதுல ஹையஸ்ட் பிரைஸ் என்ன மேக்ஸிமம் பிரைஸ் என்ன இருக்கோ, அந்த பிரைஸ்ல நீங்க கோட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐபிஓ கிடைக்கிறதுக்கான வந்து என்னன்னா ப்ராபபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும். ஒரு லாட் சைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஷேர், 2 ஷேர் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. லாட் சைஸ்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு லாட் சைஸ்க்கு 18 ஷேர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க வந்து குடுக்குறாங்க. ஸோ சேல்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி புரமோட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஷேர்ஸ் தான் வந்துட்டு இப்ப செல் பண்ண போறாங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டோட்டல் இஷ்யூ சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4111,60,00,000 ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல வேல்யூவேஷன் வந்துட்டு இந்த இஷ்யூ சைஸ் வந்து இருக்கு. ஸோ எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 76க்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த என்எஸ்டிஎல்லே வந்து யார் யாரெல்லாம் வொர்க் பண்றாங்களோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 76 மைனஸ் பண்ணிட்டு, அவங்க அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ இஷ்யூ டைப் வந்து பார்த்தீங்கன்னா, புக் பில்டிங் ஐபிஓ ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 20,00,00,000 அளவுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் வந்துட்டு இந்த ஐபிஓ மூலியமா ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது இஷ்யூ பிரைஸ் பேண்டும் அண்ட் லாட் சைஸும் இது நீங்க என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ குளோஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ அலாட்மென்ட் ஆகுது. ஆக்சுவலா இது நெறைய பேருக்கு வந்து ஐபிஓ அப்ளை பண்றீங்க. அதுக்கப்புறம் எப்போ அலாட்மென்ட் ஆயிருக்கா இல்லையான்றது ஒரு ப்ராப்பரா செக் பண்ணி வைக்கிறதில்ல. ஸோ இந்த ஒரு டைம்லைன் வந்து என்ன பண்ணீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மென்ட் ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு முடிஞ்சிரும் நெக்ஸ்ட் வீக். ஸோ அதுக்கு அடுத்த வீக் மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து தெரிஞ்சிரும். மோஸ்ட்லி இப்ப அலாட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, லேட் நைட், லேட் ஈவினிங் தான் நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் அன்னைக்கு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு உங்க அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிரும். சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்க டிமேட் அக்கவுண்ட்க்கு உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து கிரெடிட் பண்ணி குடுத்துருப்பாங்க. கிடைக்கல அப்படின்னும்போது, உங்க டிமேட் அக்கவுண்ட்ட பேங்க்குக்கு நீங்க எந்த அமௌண்ட் வந்து நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்களோ, அத வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. நான் வந்து எனக்கு வந்து எப்போ வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி வெட்னஸ்டே அன்னைக்கு காலையில 10 மணிக்கு இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஆவறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யுபிஐ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அப்ளிகேஷன் பண்ணிட்டு யுபிஐ மேண்டேட் வந்து பண்றதில்ல. ஸோ யார் யாரெல்லாம் வந்து புரோக்கர் மூலியமா வந்து பண்றீங்க, அதாவது என்னன்னா புரோக்கர் ஆப் மூலியமா பண்றீங்களோ, கண்டிப்பா நீங்க யுபிஐ மேண்டேட் வந்து பண்ணணும். ஸோ அன்னைக்கு வந்து எப்போ நம்ம பண்ணணும்னா, எப்போ அப்ளிகேஷன் போடுறோமோ, ஸோ அந்த லாஸ்ட் 3வது நாள் அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு, ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க யுபிஐ மெத்தட் பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. நான் வந்து என்னன்னா, எப்போ எனக்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ குளோஸ் ஆகுது, எப்போ லிஸ்டிங் பண்ண போறாங்க, எப்போ ரீஃபண்ட் பண்றாங்க, அலாட்மென்ட் பண்றாங்க. ஸோ இது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து எத்தன லாட் வந்து அப்ளை பண்ண முடியும்? என்கிட்ட வந்து என்னன்னா இவ்வளோ அமௌண்ட் இருக்கு. என்னால எத்தன லாட் வந்து அப்ளை பண்ண முடியும்? ஓகேங்களா? சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஒரு ரூ. 3,00,000 இருக்கு.
ஓகேங்களா? ஸோ உங்களால வந்து என்னன்னா ரீட்டெயில் கடைகளுக்கு பண்ண முடியும்னா பண்ண முடியும். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 இருக்கும்போது நீங்க வந்து ஒரு 14 லாட்டுக்கு நீங்க மேல போயிட்டீங்க அப்படின்னும்போது என்னன்னா, உங்களுக்கு ஸ்மால் எக்கனாமிக் கேட்டகரில வந்து கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப ரீட்டெயில் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் கேட்டகரில தான் இருக்காங்க. ஸோ ரீட்டெயில் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்டுக்கு வந்து 18 ஷேர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரூ. 14,400 உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நீங்க வந்து ரீட்டெயில் கேட்டகரில மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது ரூ. 1,87,200 வரைக்கும் பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 14 லாட்லருந்து 69 லாட் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். பிக் HNI கேட்டகரி 70 லாட் அண்ட் 70 லாட்டுக்கு மேல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, பிக் HNI கேட்டகரி அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து என்னன்னா, எந்த கேட்டகரில இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் கேட்டகரில தான் இருக்காங்க அப்படின்றது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, QAB ரீட்டெய்லர் அண்ட் NII ஓகேங்களா? ஸோ ஓகேங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லாட் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். இல்ல 2 லாட் அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? ரீட்டெயில் கேட்டகரில நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ என்னுடைய ரீட்டெயில் கேட்டகரிக்கு இந்த 4000 கோடி ஐபிஓவ எவ்வளோ அமௌண்ட் வந்து என்ன பண்ணேன், ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். சப்போஸ் ஒரு 10% வந்து அலோகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் அலாட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா? ஸோ ரீட்டெயில் கேட்டகரிக்கு மோஸ்ட்லி எல்லா ஐபிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா, 35% வந்து பண்ணுவாங்க. ஒரு சில ஐபிஓ தான் 15% 10% அப்படின்றத பண்ணுவாங்க. பட் இந்த ஐபிஓ 35% பண்றாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி, 1050 கோடி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்ஐஐ வந்து எவ்வளோ பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 15% வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. QABக்கு வந்துட்டு 50% அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கேபிஐ. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு கேபிஐ வந்து செட்டப் இருக்கும். அந்த கேபிஐ எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROCE ஓகேங்களா? ஸோ ROCE வந்து பார்த்தீங்கன்னா, 17% அளவுக்கு வந்து இங்க இருக்கு. ROCE வந்து பார்த்தீங்கன்னா, 22% வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, டூ குட். ஸோ பாசிட்டிவ், பாசிட்டிவ். ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 17.11% ஸோ பாசிட்டிவ், டூ குட். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 22% அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கேபிஐ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 23.95% அளவுக்கு இருக்காங்க. ஸோ பிரைஸ் டூ புக் வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.98 டைம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 டைம்ஸ் 8 டைம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ வந்து இவங்க என்ன பண்றாங்க வராங்க அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரிய வருது. ஸோ இது ஓவரால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. இவங்களுடைய கேபிஐ உடைய இண்டெக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்ப மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025. இது வந்து 3 வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட அசெட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அசெட் வந்து பார்க்கும்போது 2093 கோடி, 2257 கோடி, 2984 கோடி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அசெட் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நம்ம செக் பண்ணணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா, இல்ல லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்துட்டு லாஸ்ட் 3 இயர்ஸா இல்ல கன்டினியூஸா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாவே இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல 234 கோடியா இருந்தவங்க, அதுக்கப்புறம் 275 கோடி, 343 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து இவங்க கன்டினியூஸா வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவலா நல்லாவே இருக்கு. இவங்களுடைய நெட் வொர்த்தும் பார்த்தீங்கன்னா, 1400 கோடிலேருந்து இப்ப 2000 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இபிஎஸ் வேல்யூ வந்து இயர்னிங் பெர் ஷேர். ஸோ 17.16 வரைக்கும் இருக்கு. போஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 46.63. ஆக்சுவலா இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த கேபிஐல ஸோ இது ஒரு ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ல வந்து இருக்கிற மாரி இது வந்து தெரியுது. பட் போஸ்ட் ஐபிஓ நம்ம எப்படி இருக்குன்றத நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலா ஓகேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி என்ன விதமான பிசினஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது, எப்போ குளோஸ் ஆகுது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த கேட்டகரியில பண்ணணும், எந்த கேட்டகரியில வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ஃபைனலா ஐபிஓ எதுக்காக பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயினுக்காக பண்றாங்க. ஒரு சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்காக என்ன பண்றாங்க. இது எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ல இருந்து நான் வந்து சொல்றேன். ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக வந்து பார்க்கும்போது, இன்னைக்கு டேட்ல ஓகேங்களா, இன்னைக்கு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலா இந்த டேட் வந்து தப்பா இருக்கு. ஸோ 25/7/2025 படி ஓகேங்களா. ஸோ இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21% வந்து என்னன்னா பாசிட்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்து போட போறீங்களோ, இன்னும் ஒரு 2 to 3 டேஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன பண்ணுங்க, செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா, எப்போ வந்து ஒரு ஃபேவரா இருக்கு அப்படின்றது என்ன பண்ணுங்க,
செக் பண்ணுங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஐபிஓ சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு. ரீட்டெயில் கேட்டகரிக்கு 35% இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் செபி ரிஜிஸ்டர்ட் ஒரு நேஷனல் செக்யூரிட்டீஸா வந்து இருக்காங்க. இவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே நல்லாருக்கு. கேபிஐ நல்லாருக்கு. ஸோ நானுமே ஃபைனலா வந்துட்டு ரீட்டெயில் கேட்டகரியில நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ நீங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் அண்ட் நம்ம கன்டென்ட் என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.